எல்லை மீறிட்டனா? டேய், நீ தாண்டா எல்லைய மீறிட்ட. இது வரைக்கும் நீ ஆடின ஆட்டத்துக்கு சீக்கிரமா ஒரு எண்டு கார்டு போட போற. ரெடியாடுறா தொங்கன கொடுக்க. ஏய், யார் நீ? வாய்க்கு வந்ததை பேசி போன்ல லந்து பண்ணிக்கிட்டு இருக்க. எல்லாத்துக்கும் ஏட்டிக்கு போட்டியா பேசிக்கிட்டு இருக்க. இந்த பார், இப்போ உனக்கு என்ன வேணும்? என்ன சொல்ல வர? நான் சொல்றதை விட கூடிய சீக்கிரம் உனக்கே எல்லாம் தெரிய வரும். அப்புறம் இந்த நொடியில இருந்து உனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துக்கோ. ஏன்னா உன்னோட கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏய், இப்போ என்ன வேணாலும் பேசிக்க. ஆனா ஏன்டா பேசணும்னு ஒரு நாள் வருத்தப்படுவேன். பேசுறதுக்கு நான் வருத்தப்பட மாட்டேன். மனுஷ ஜென்மத்தோட நோக்கம் தெரியாம இப்படி அநியாயமா பிறந்து செத்து போக போறோமேன்னு நினைச்சு நீ தான் வருத்தப்படுவ. ஐயா, என்ன ஆச்சு? ஐயா கேட்டிருக்கேன் ஐயா, இன்னும் ரிப்ளை இல்லை ஐயா. என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன சரவண பெருமாள், அப்பப்போ உன் கிரிமினல் மைண்ட் ஆஃப் ஆயிடுது. என்ன பேச்சே காணோம்? பயந்துட்டியா? சரி சரி, சுவாரஸ்யமா இப்போ ஒன்னு சொல்லட்டுமா? என்ன சொல்லு. உன் வாழ்க்கையே இனி சூன்யமாக போகுது. நீ செஞ்ச பாவத்துக்கு மொத்தமா சேர்த்து வச்சு அனுபவிக்க போற. உனக்கு 7.5 சனி ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ ஐயோ, என்னை பத்தி தெரியாம எனக்கே போன் பண்ணி வசமா மாட்டிக்கிட்ட. உனக்கு தைரியம் இருந்தா இப்ப நீ என்கிட்ட பேசிக்கிட்டே இரு. 10 நிமிஷம், 10 நிமிஷத்துல நீ இருக்கிற இடத்துல வந்து உன்னை தூக்குறேன். அப்ப தெரியும் யாருக்கு 7.5 பிடிச்ச ஆட்டுதுன்னு. ரே முண்டம், என்ன வளர்ற? நீ என்ன கண்டுபிடிக்க போறியா? கேட்க நல்லதா இருக்கு, ஆனா நடக்காது. நீ என் போன் வாய்ஸ ட்ரேஸ் அவுட் பண்ணி என்ன கண்டுபிடிச்சலான்னு நினைக்கிற. அதுக்கு தானே கான்ஸ்டபிள் அங்க பாடாத பாடுபடுத்திட்டு இருக்க. ஏய் ஏய் ஏய், எப்படி கண்டுபிடிச்ச? உனக்கு எப்படி தெரியும்? இங்கதான் எங்கேயாவது பக்கத்துல இருக்கியா? நான் இருக்கிற இடம் தெரியணுமா? சரி, ஒரு க்ளூ கொடுக்கறேன். நான் இப்போ ஒரு உயரமான இடத்துல இருந்து பேசுறேன். ஏய், தைரியம் இருந்துச்சுன்னா எந்த இடம்னு சொல்லுடி. அத கான்ஸ்டபிள் சொல்லுவாரு, அப்ப தெரிஞ்சுக்கோ நான் யாருன்னு. சரவண பெருமாள், உன் மானம் கெடாம இருக்கணும்னா கான்ஸ்டபிளை கூப்பிட்டு கேளு, நான் இருக்கிற இடத்த சொல்லுவாரு. தயவு செஞ்சு சீக்கிரம் வந்துருங்க. இந்த பாரு, நீ இருக்கிற இடம் தெரியதான் போகுது. நானும் வரதான் போறேன். அப்படியா? ஆல்வேஸ் வெல்கம். ஐ அம் வெயிட்டிங். ஐயா, அது சொல்லியா சொல்லியா சொல்லியா? உங்க போன்ல பேசுறவங்க இடம் அது. யோ, சீக்கிரம் சொல்லியா, எங்கன்னு சொல்லியா, சொல்லி தொலையா. ஐயா, யோ, எந்த இடம் சொல்லியா? அதுக்கு பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி அவ்வளவு அழகா தூக்குறேன். ஐயா அது வந்துங்க ஐயா, அது வந்து அவங்க இருக்கிற இடம் இமயமலையில இருக்கிற கைலாசன்னு காட்டுதியா. அது கடல் மட்டத்துல இருந்து 6500 அடிக்கு மேல உயரம்யா. அதை விட முக்கியம், இது வரைக்கும் யாரும் அந்த மலையில ஏறினது இல்லையா. யாருமே போனதில்ல. நாம எப்படியா போறது? ஏய், என்னடா சரவண பெருமாள், எந்த இடமா இருந்தாலும் வந்துருவேன்னு இப்ப என்ன பண்ண போற? சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? ஆட்டோ ஆரம்பிச்சாச்சுடா. யோ, அது எப்படியா இமாலயான்னு காட்டும்? யாரும் போகாத மலைன்னு சொன்ன, அப்புறம் எப்படி அவன் மட்டும் போனா? ஐயா, என்ன கேட்டா எனக்கு எப்படியா தெரியும்?
ஐயா ஆனா சில நேரத்துல ஹேக்கர்ஸ் தான் இருக்கிற இடத்த இந்த மாதிரி காட்டுவாங்க ஐயா. யாருன்னு கண்டுபிடிச்சி அவளை ஒரு வழி பண்ணல, நான் சரவண பெருமாள் இல்லையா? போடா இவன். பொன்னி என்னாச்சு? அக்கா, அவளை எங்கேயுமே காணோம். சரி சரி, நீ கவலைப்படாத, நான் குறுக்க வழியா வந்துடுறேன். நீ அக்கம் பக்கத்துல கொஞ்சம் விசாரி. தப்பு பண்ணிட்டேன்க்கா, தப்பு பண்ணிட்டேன். இப்படிலாம் அவன் நினைச்சு பாப்பான்னு நான் யோசிக்காம பண்ணிட்டேன். ஐயோ பொன்னி, நீ எந்த தப்பும் செய்யல. இல்லக்கா, நான் அப்படி சொன்னதுனால தானே அவன் மனசு உடைஞ்சு இந்த மாதிரி வீட்டை விட்டு போயிட்டா. என் மனசு கஷ்டப்படும், ஏன் குடும்ப கௌரவம் போயிடக்கூடாதுன்னு சொல்லாம கொள்ளாம போயிட்டாக்கா. அவ அவ ஏதாவது தப்பா முடிவெடுத்துருவாளுன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. ஐயோ என்ன பொன்னி, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே சொன்னேன் இப்படி பேசாத பவித்ரா கிட்ட. அவ ஓம் பையனை கல்யாணம் பண்ணி தீருவேன்னு சபதம் போட்டுக்கா. அது சாதாரண சபதம் இல்ல, அந்நியத்துக்கு எதிரான சபதம். அவ அந்த சபதத்தை முடிக்காம எங்கேயும் போக மாட்டா, அவளுக்கு ஒன்னும் ஆகாது. உங்க வார்த்தை பலிக்கட்டும். சரி, நீ கொஞ்சம் பதறாம இரு, நான் வந்துட்டேன், இந்த பக்கத்திலே வந்துட்டேன், இதோ வந்துடுறேன். இனிமே இந்த உலகத்துல நான் யாருக்கும் பாரமா இருக்க விரும்பல. அம்மா, என்ன மன்னிச்சிருங்க. 2 பேரும் என்ன மன்னிச்சிருங்க. இன்னொரு ஜென்மோன்னு ஒண்ணு இருந்தா கண்டிப்பா நான் உங்களுக்கு தான் மகளா பொறுக்கணும். என்ன பண்ற? என்ன விடுங்க ஆண்டி, ப்ளீஸ். நான் சாகணும், என்ன விடுங்க. என்ன விடுங்க ஆண்டி, ப்ளீஸ் விடுங்க. விடுங்க ஆண்டி, விடுங்க. என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ வா வா முதல்ல. விடுங்க ஆண்டி, ப்ளீஸ் விடுங்க ஆண்டி. என்ன பவித்ரா, ஏன் இப்படி பண்ண நினைக்கிற? ப்ளீஸ் ஆண்டி, என்ன சாக விடுங்க ஆண்டி. ஐயோ, என்ன பேச்சு பேசுற? உன்னை இப்படி சாகடிக்கிறதுக்கா நான் அனுப்பி வச்சேன்? என்ன காரியம் பண்ண நினைச்ச? நீ ஒரு புத்திசாலி பொண்ணு இல்லன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். இல்ல ஆண்டி, இனிமே நான் உயிரோட இருக்கிறதுல அர்த்தமே இல்ல. எல்லாமே முடிஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சு. ஏய், ஏய், முதல்ல ஏந்திரி ஏந்திரி ஏந்திரி. பவித்ரா, சாக போறது நீ மட்டும் இல்ல, உன் வயித்துல இருக்கிற குழந்தையும் தான். அந்த பிஞ்சு என்ன பாவம் பண்ணிச்சு? அத அழிக்கிறதுக்கு உனக்கு யார் உரிமை கொடுத்தா? முதல்ல தற்கொலை படிக்கிறதே சட்டப்படி தப்பு. அதுல இந்த குழந்தை வேற கொல்ல பாக்குறியா? ஒரு பொண்ணு 10 மாசம் சுமந்து உயிரை கொடுக்கிறவ, உயிரை அழிச்சுக்கிறவ இல்ல. ஆனா ஆண்டி, என் குழந்தைக்கு அப்பா யாருன்னு வெளியில சொல்ல முடியாத நிலைமையில நான் இருக்கேன் ஆண்டி. சொல்லலைனா இதுக்கு காரணம் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? உன் வயித்துல வளர்ற குழந்தைக்கு அப்ப சூர்யாங்கிறது எனக்கு தெரியும்.
பாக்குற? இது எனக்கும் தெரியும், பொன்னிக்கும் தெரியும். பொன்னி ஆண்டி, ஆண்டிக்கு தெரியுமா? ம், ஆண்டி, உங்க 2 பேருக்குமே தெரியுமா? ஆமா, இது எங்க 2 பேருக்கும் தெரியும். இது ஓ வாயால சொல்ல வைக்கணுங்கிறதுக்கு தான் இத்தனை நாள் காத்துக்கிட்டு இருந்தோம். ஆனா நீ உன் உசிரே போனாலும் பொன்னியோட குடும்பத்தோட மானம் போகக்கூடாதுன்னு தான் இந்த உண்மையை வெளியே சொல்லக்கூடாதுன்னு தான் நீ வைராகியமா இருந்த. பொன்னி மருமகளா இந்த வீட்டுல கால் எடுத்து வைக்கும் போது கலங்கப்பட்டவளா நீ வரக்கூடாதுன்னு தான், காலம் பூரா வருத்தப்படக்கூடாதுன்னு தான் நானும் பொன்னியும் இந்த உண்மையை காட்டிக்காம உன் கூட நடிச்சோம். கடைசியா எங்க நம்பிக்கையை உடைச்சிட்டு இப்படி ஒரு முட்டாள்தனமான முடிவு எடுக்க வந்தியா? ஆனா பொன்னி ஆண்டி சூர்யாக்கும் ஸ்வேதாவுக்கும் கல்யாணம் நடக்கணும்னு கோயில்ல வேண்டுதல் பண்ணாங்களே. ஐயய்ய, என்ன இது? பொன்னி அந்த வேண்டுதல் பண்ணதே உனக்காக தான். சூர்யா கையில உன்னை நல்லபடியா புடிச்சு கொடுக்கணும்னு தான். ஆனா என்ன, ஓவாயால உண்மையை சொல்ல வைக்கணும்னு தான் அவ உன்கிட்ட மாத்தி சொல்லிருக்கா. ஐய, அது கூட உனக்கு புரியாம போச்சு. அன்னைக்கு ஸ்வேதாவை பொண்ணு பார்க்க போறப்ப அவ கை கிரைண்டர்ல சிக்கிச்சு. அது உனக்கு ஞாபகம் இருக்கா? ஆமா ஆண்டி. இத்தனை வருஷம் மாவாட்டினவளுக்கு கை சிக்காம மாவாட்ட அவளுக்கு தெரியாது? எல்லாம் உனக்காக, உனக்காக, உன் குழந்தைக்காக. என்னைக்கு சூர்யா தான் உன்னை இப்படி ஆளாக்குனது அவளுக்கு தெரிஞ்சதும் அன்னையில இருந்து அவ சரியா தூங்கல, சரியா சாப்பிடுறதும் இல்ல. அவ உயிரா மதிக்கிற அவ புருஷனை கூட உனக்காக எதிர்த்து நின்னுகிட்டு இருக்கா. இது தெரியாம இப்படி ஒரு முடிவு எடுக்கிற, இதென்ன நியாயமா? இதெல்லாம் எதுக்காக? பொண்ணையும் மனசையும் அவ மதிக்கிறா. நீ எப்படியாவது அவகிட்ட இந்த உண்மையை சொல்லுவ, அத வச்சு மீட்டு கொண்டு வந்துடலான்னு அவ போராடிட்டு இருக்கா. ஆனா ஓ மனச நீ கல்லாக்கி வச்சிருக்க. இப்ப உயிரை மாற்றிடலான்னு புத்தி இல்லாம இப்படி ஒரு முடிவுக்கு வந்திருக்க. ஐயோ, இத்தனை நாள் உட அடக்காத்தவளுக்கு திருப்பி சேர கைமாறாயுது. யார் என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாலும் அதை அப்படியே நிறுத்திட்டு வாங்க. குவிக். கோவில் சிலைய திருட வந்தாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இறந்து போனார்ல கௌரி அப்பா சந்திரன். ஆமாங்க மேடம். அவர் இறந்து போன அதே வருஷம் அவருக்கு முன்னாலேயோ இல்ல பின்னாலேயோ ஏதாவது கேஸ் ஃபைல் ஆயிருக்கான்னு பாருங்க. அந்த கேஸ் கட் எல்லாமே என் டேபிளுக்கு வந்தாகணும். மேடம், நீங்க சொல்றது எனக்கு ஒன்றும் விளங்கல. நம்ம ஸ்டேஷன்ல வருஷம் எக்கச்சக்க கேஸ் ஃபைல் ஆயிட்டு தான் இருக்கு. அதுல எந்த கேஸை தேடுறது? கோபால், நான் கேட்டது சந்திரன் இறந்ததுக்கு முன்னாலேயோ இல்ல பின்னாலேயோ தற்கொலை இல்ல கொலை சம்பந்தப்பட்ட கேஸ் ஃபைல்ஸ். அண்டர்ஸ்டாண்ட் தட்? நான் இருக்கிற டென்ஷன்ல எல்லாத்தையும் உங்களுக்கு விவரமா சொல்லணுமா? கற்பூரம் மாதிரி நீங்க தான் கப்புன்னு புடிச்சுக்கணும். இந்த ஊர்ல அப்ப யார் யாரெல்லாம் மர்டர் ஆனா சூசைட் பண்ணிக்கிட்டாங்கங்கிற டீடைல்ஸ் எல்லாமே எனக்கு தெரிஞ்சாகணும். அண்டர்ஸ்டாண்ட்? சரிங்க மேடம். குவிக், ஃபாஸ்ட்.
கொடுங்க. சரியா 12 வருஷத்துக்கு முன்னால இந்த ஸ்டேஷன்ல ரெக்கார்ட் ஆயிருக்கிற ஒரு கேஸ் கட்ட கூட விடாம பாருங்க. எதுவுமே மிஸ் ஆயிடக்கூடாது. இத வச்சுதான் அடுத்து நம்ம கோவில் கேஸ்ல மூவ் பண்ண முடியும். புரியுதா? எப்படிரா நம்ம லைஃப்ல வந்த ஒரு கேரக்டர், அதுவும் செத்து போன ஒரு ஆளு, எப்படி உயிரோட அதுவும் அவரோட சொந்த கேரக்டர்லயே சீரியல்ல நடிக்க முடியும்? ஆனா இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்னன்னா இருக்கு, எல்லாமே அந்த துர்காவோட வேலை தான். சீரியலோட பேரு துர்கா. அந்த சீரியலை பார்க்க சொல்லி வீட்டுல இருக்கிற அத்தனை பேரையும் அழைச்சு புது சீரியலை பாருங்கன்னு சொல்லி சாக்லேட் கொடுத்ததும் துர்கா. நந்தினிக்கு நான் போன் பண்ணதா சொல்லி அவளை வர வச்சு அவளையும் சீரியல் பார்க்க வைக்கிறா. ஆக்சுவலா இந்த சீரியலை பார்க்க வைக்கிறதுக்காகவே துர்கா அவளை வர வச்சிருக்கா. சீரியலை பார்க்க பார்க்க நந்தினியோட முகம் போன போக்க பாத்தீங்களா? இன்னைக்கு எபிசோட பார்த்ததுல அவளுக்கு ஏதோ க்ளூ கிடைச்ச மாதிரி அவ எந்திரிச்சு போனா. செல திருட்டு கேஸ்ல விடமாட்டான்னு நினைக்கிறேன். ஆக அத்தனைக்கும் காரணம் துர்கா தான். டேய் ஜனா, நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஒரு பென் டிரைவ் அனுப்பி நாம மட்டும் பார்க்கணுங்கிறதுக்காக ஒரு வீடியோவை அனுப்பின மாதிரி இல்லையே. ஊரே பார்க்கிற ஒரு சேனல்ல அதுல டெலிகாஸ்ட் ஆகிற ஒரு சீரியலுக்கு எப்படிடா துர்கான்னு பேர் வைக்க முடியும்? நம்ம லைஃப்ல நடந்த கதையும் சம்பவமும் நம்ம லைஃப்ல வந்த செத்து போன அர்ச்சகரே எப்படி திரும்ப உயிரோட வந்து அவரு கேரக்டர்லயே நடிக்க முடியும்? எப்படியா? எப்படி? இதெல்லாம் துர்காவால எப்படி செய்ய முடியும்? துர்கா என்ன அந்த சேனலோட கிரியேட்டிவ் ஹெட்டா? அப்படி இருந்தா அவ திட்டம் போட்டு அப்படி பண்ணிருக்கலாம்னு சொல்லலாம். ஆனா அவ எப்பவும் போல நம்ம கூட தானடா இருக்கா. நம்ம லைஃப்ல நடந்த கதையும் சம்பவமும் அவளுக்கு எப்படிடா தெரிஞ்சிருக்கும்? சரிடா சரிடா, எல்லாமே ஒரு கோஇன்சிடென்ஸாவே வச்சுக்குவோம். சில திருடு போயிடுச்சுன்னு பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல இப்படி ஒரு சீரியலு, அது புது சீரியலு, எப்படிடா இதெல்லாம் சாத்தியம்? அண்ணா, நீங்க இத்தனை கேள்வி கேட்டீங்க, ஆனா அத்தனைக்கு ஒரே பதில் தான். எல்லாத்துக்கும் காரணம் அந்த துர்கா. அவ சாதாரண மனுஷி இல்லன. உட்கார்ந்த இடத்துல இருந்தே அவ எல்லாத்தையும் செய்யறா. சரிடா செய்யட்டும். அப்படின்னா எதுக்குடா தலைய சுத்தி மூக்க தொடணும்? சேகரையும் பாலுவையும் பாஸ்கரையும் கொண்ட மாதிரி நம்ம கதையை ஈஸியா முடிச்சிருக்கலாம்ல. அண்ணா, அவனுங்கெல்லாம் நாம ஏவி விட்டா அம்புங்க தானே. அம்புகளை விட ஏவி விட்டவங்களுக்கு தான் தண்டனை அதிகமா கிடைக்கணும். தூக்கு தண்டனையை விட ஆயுள் தண்டனை தானே கொடுமை அதிகம். வரப்போற சாவ நினைச்சு நினைச்சு தினம் தினம் நாம சாகணும். நமக்கு துர்கா கொடுத்திருக்கிறது ஆயுள் தண்டனை, அதுவும் கடுங்காவல் ஆயுள் தண்டனை. அங்கதான் பல கொடுமைகளை அனுபவிக்கணும். நாமளும் இப்ப அதைத்தானே அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். ஏய், நமக்கு முன்னாடியே சேகரு, பாலு, பாஸ்கர் செத்து போனாங்க. நந்தினி ஒரு பக்கம் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. அந்த நம்பூதிரி ஒரு பக்கம் கோயில் சில காணாம போனதுக்கு மறைமுகமா நாம தான் காரணம்னு டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்கா. வீட்டுல துர்கா வீட்டுக்குள்ளேயே சீரியல் மூலமா நம்ம கதையவே நமக்கு படம் போட்டு காட்டுறாடா. ஏங்க, காசி விஸ்வநாதர் கோவிலுங்க, கும்பிட்டுட்டு போலாங்க. ஏற்கனவே லேட் ஆச்சு, நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா?
சார் சொல்லுங்க தம்பி. என்னாச்சு? ஐயா கோயில் பூசாரி கிட்ட இந்த பேக்கை கொடுத்துட்டு வர சொன்னாரு. ஒரு 2 நிமிஷத்துல வந்துடுறேன் சார். சரி, நீ கோயிலுக்கு போகணும்னு சொன்னால வாங்க எல்லாரும் போயிட்டு வந்துருவோம். சரிங்கப்பா. வாங்க. ஏங்க ஒரு நிமிஷம். எங்க அப்பா கிட்டயும் அம்மா கிட்டயும் பைய கொடுக்க போறேன்னு போய் தானே சொன்னீங்க? ஆமாங்க. உங்க அம்மா ஆசையா கோயிலுக்கு போகணும்னு கேட்டாங்கல்ல, அதான். தர்மம் பண்ணுங்கண்ணே. அக்கா தர்மம் பண்ணுங்கக்கா. ஏங்க ஒரு நிமிஷம், காசு கொடுக்காதீங்க. ஏங்க கஷ்டப்படுற பையன் தானே, காசு கொடுத்தா என்ன? அதுக்கு இல்லைங்க, அந்த பணத்தை கொஞ்சம் கொடுங்களேன். கொடுங்க. தம்பி, அண்ணா இதுல 10 பழம் இருக்கு. ஒரு பழத்தை 5 ரூபாய்க்கு நான் வாங்கியிருக்கேன். சரிண்ணா. நீ இத 6 ரூபாய்னு வித்துட்டு வா. சரிங்கண்ணா. சரியா? போயிட்டு வா. என்ன பண்றீங்க? காரணமா தான். நீங்க போய் சாமி கும்பிடுங்க, போங்க. ம். அக்கா எலுமிச்சப்பழம் வாங்கிக்கோங்க. தேங்க்யூ. சரிங்கக்கா. அப்பனே ஈஸ்வரா. தம்பி நல்ல தரிசனம் கிடைச்சது, சந்தோஷம். வண்டி எடுங்க போலாம். வாங்க சார். ஐயோ அப்பா. என்ன தங்கம்? அப்பா நான் செருப்பை விட்டுட்டு வந்துட்டேன்ப்பா. என்ன தங்கம் இதெல்லாம் கவனமா போட்டு வர்றது இல்லையா? டேய் பாப்பாவோட செருப்பு எடுத்து. எதுக்கு? அவளே போக சொல்லுங்க, அப்பதான் இன்னொரு வாட்டி இந்த மாதிரி பண்ண மாட்டா. ஆமா, 5000 ரூபாய் கொடுத்து செருப்பு வாங்க தெரியுதுல, போய் எடுத்துட்டு வா போ. போ தங்கம், போயிட்டு வாங்க. வெயில் பயங்கரமா சுடுது. போட்டுக்கங்க. கீழே வச்சிருங்க. உன்னை என் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தது உன் கூட குடும்பம் நடத்தன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கல. நீ எவ்வளவு முட்டாள் ருத்ரா. எப்படிதான் மறுபடியும் மறுபடியும் என்ன நம்பி ஏமாந்துகிட்டே இருக்கியோன்னு தெரியல. என்கிட்ட நீ வசமா மாட்டிக்கிட்டல. நீ சிக்க போறடா. நான் உன் கையில விலங்க மாட்டி குறைஞ்சபட்சம் ஒரு 10-20 வருஷமாவது உன்னை உள்ள தள்ளதான் போறேன். அதுக்குதான் இந்த டிராமாவே.
கதிர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஏய், நான் இந்த உலகத்திலே இருக்கக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன்ல, அப்புறம் எதுக்கு என்ன நல்லாலாம் விசாரிச்சுட்டு இருக்க? இல்ல, என்ன எதுக்காக இங்க வர சொன்ன? முதல்ல அதை சொல்லு. என்ன தனியா வர வச்சு என்ன கொல்ல போறியா? சொல்லு, நான் தயாரா தான் இருக்கேன். சாரி கதிர், இனிமே நான் உங்களை கொல்றதுக்கு ட்ரை பண்ண மாட்டேன். ஆனா எனக்கு ஒரே ஒரு டவுட் இருக்கு, அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. இதுதான் நான் உங்ககிட்ட கேக்குற கடைசி கேள்வியா இருக்கும். சொல்லுங்க கதிர், உங்களுக்கு என்னை விட அந்த ருத்ரா தான் முக்கியமா? ஆமா, எனக்கு ருத்ரா தான் முக்கியம். போதுமா? இப்ப என்ன அதுக்கு? உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்டயே அப்படி சொல்லுவீங்க? நீ தானே கேட்ட, உங்ககிட்ட தானே அப்படி சொல்லணும். அது சரி. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா கதிர்? இந்த உலகத்திலேயே பெரிய வலி எதுன்னு தெரியுமா? நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களுடைய இழப்பு தான். அதனால நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு கிடைக்காத நீங்க அந்த ருத்ராவுக்கும் கிடைக்க மாட்டீங்க. நம்ம இப்பதான் என்ன எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொன்னேன். நான் இப்பவும் அதான் கதிர் சொல்றேன், நான் உங்களை எதுவுமே பண்ண மாட்டேன். ஆனா உங்களுக்கு பிடிச்சவங்கள தான் நான் உங்ககிட்ட இருந்து அப்படியே எடுத்துட்டு போயிடுவேன். உங்களுக்கு ருத்ராவை தானே ரொம்ப பிடிக்கும். வரேன். சாரி ருத்ரா. எதுக்கு இப்ப சாரி கேக்குறீங்க? அடுத்தவங்க கண்ணு படுற மாதிரி ஒரு அழகான குடும்பமா நாம இருந்து நம்ம லைஃப் போயிருந்திருக்கோம். இவ்வளவு நாளா ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் ருத்ரா. அதுக்கு நான் உன்கிட்ட எவ்வளவு சாரி கேட்டாலும் பத்தாது. யோ விக்ரம், நடந்து முடிஞ்சதை பத்தி இப்ப எதுக்கு பேசிட்டு இருக்கணும்? பாஸ்ட் இஸ் பாஸ்ட், அது அப்படியே விட்டுருவோமே. உன் இடத்துல வேற யாரா இருந்தாலும் என்ன மன்னிச்சிருக்கவே மாட்டாங்க. உனக்கு நிஜமாவே பெரிய மனசு ருத்ரா. பாரு, அந்த மனசு எனக்கே இல்லாம போச்சு. ருத்ரா, திரும்பவும் என்ன மன்னிச்சு ஏத்துக்கிட்டதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். முதல்ல சாரி, இப்போ தேங்க்ஸா? இங்க பாருங்க, இந்த புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவுல சாரியும் தேங்க்ஸும் தேவையே இல்லை விக்ரம். ஆக்சுவலி ருத்ரா, நீ நடந்த எல்லாத்தையும் மறந்துட்டு இப்படி என்கிட்ட இவ்வளவு கேஷுவலா பேசுறது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உண்மையிலேயே உனக்கு பெரிய மனசுதான். நான் எல்லாத்தையுமே மறந்துட்டேன் விக்ரம். ஆனா நீங்க தான் அது எதையுமே மறக்காம இப்ப அதை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க. இனிமே முடிஞ்சு போனதை பத்தி எதுவுமே பேசாதீங்க ப்ளீஸ் விக்ரம். இல்ல, நான் இனிமே பேசல. ஆனா அதே மாதிரி புருஷன் பொண்டாட்டிக்குள்ள நோ சாரி நோ தேங்க்ஸ்ங்கிற மாதிரி இப்ப நீ சொன்னல, இந்த ப்ளீஸும் வேண்டாமே. சரி, ஓகே. அப்புறம் எனக்கு டைம் ஆயிடுச்சு, என்ன ஸ்டேஷன்ல டிராப் பண்ணிடுறீங்களா? ஓ ஷூர் ஷூர். எனக்கு இப்போ அதை விட இம்பார்ட்டண்டா வேற எந்த வேலையும் இல்லை. நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா, நான் அதுக்குள்ள போய் வண்டியை ரெடி பண்ணி வைக்கிறேன். இல்ல, நான் இன்னைக்கு யூனிஃபார்ம்ல எல்லாம் போகல, இன்னைக்கு சாரிலே ஸ்டேஷனுக்கு போறேன். அதனால இப்பவே கிளம்பிடுவோம். ஓ, ஒன் செகண்ட். சொல்லுங்க டாக்டர். விக்ரம், நான் டாக்டர் இல்ல, ஆகாஷ் பேசுறேன். யா வெரி வெல், நல்லா தெரியும் டாக்டர். சொல்லுங்க, யார் அந்த பேஷண்ட்டை பத்தியா இல்ல வேற ஏதாவது நியூஸா? விக்ரம், போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல நமக்கு இருக்கிற கான்டாக்ட்ஸை வச்சு விசாரிச்சு பார்த்தேன். ஓகே. ருத்ராவுக்கு இப்ப ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிறது 2 அண்டர் கவர் காப்ஸ். அதுல 1 லேடி காப், பேரு அர்ச்சனா. அந்த 2 பேருக்கும் இன்னைக்கு நைட்டே சர்ஜரி பண்ணி ஆகணும்.
அதனால அவங்க 2 பேரையும் உடனடியாக நம்ம ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிடுங்க. பண்ணிட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே விக்ரம், எனக்கு புரிஞ்சிருச்சு. நீ எப்போ வருவ? நான் ஏதோ இப்போ என்னோட ஒய்ஃபை ஒரு இடத்துல ட்ராப் பண்ணுறதுக்காக வெளியே போயிட்டு இருக்கேன். முடிச்சுட்டு நான் ஸ்ட்ரெயிட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறேன். ஓகே, அதுக்குள்ள நான் அவங்கள தூக்கிடுறேன். குட், தேங்க்யூ. ருத்ரா, போலாமா? போலாங்க.